ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கழிக்கின்ற 24 மணி நேரம் உங்கள் வேலையிலிருந்து கிடைக்கும் ஓய்வை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் என்ன செய்வது? அந்த குறிப்பிட்ட மணிநேரங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் குணாதிசயம், உங்கள் ஆன்மீக பார்வை மற்றும் முடிவில் கடவுளுடனான உங்கள் நித்திய உறவை வடிவமைக்கின்றன என்றால் என்ன செய்வது? உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களுக்கு சனிக்கிழமை என்பது வெறும் வார இறுதி மட்டுமே. இது திங்கட்கிழமை மீண்டும் வேலை வாரம் தொடங்குவதற்கு முன் தூங்குவதற்கும், வீட்டு வேலைகளை முடிப்பதற்கும், விளையாட்டு பார்ப்பதற்கும், மளிகைப் பொருட்கள் வாங்குவதற்கும் அல்லது இதர வேலைகளைச் செய்வதற்கும் ஒரு நாள். ஆனால் ஐக்கிய மாகாணங்களில் உள்ள 7ஆம் நாள் வருகை தரும் சபையினரின் வீடு அல்லது தேவாலயத்திற்குள் சென்றால் வெள்ளிக்கிழமை மாலை சூரியன் மறையத் தொடங்கும் தருணத்தில் முற்றிலும் மாறுபட்ட சூழலை நீங்கள் காண்பீர்கள். வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கும் அல்லது முதன்முதலில் வருபவர்களுக்கும் வருகை தரும் சபையினரின் சனிக்கிழமையை கடைபிடிக்கும் முறை ஆச்சரியமாகவோ, வழக்கத்திற்கு மாறாகவோ அல்லது மிகவும் கடுமையானதாகவோ தோன்றலாம். வருகை தரும் சபையைச் சேர்ந்த வணிக உரிமையாளர்கள் வெள்ளிக்கிழமை சூரியாஸ்தமனத்திற்கு முன்பே தங்கள் கடைகளை மூடுவதை நீங்கள் கவனிக்கலாம். இளைஞர்கள் வெள்ளிக்கிழமை இரவு விளையாட்டுப் போட்டிகளில் அல்லது சனிக்கிழமை காலை பள்ளித் தேர்வுகளில் பங்கேற்காமல் இருப்பதை நீங்கள் அறியலாம். குடும்பங்கள் தங்கள் அலைபேசிகளை ஒதுக்கி வைப்பதையும், உலகளாவிய பொழுதுபோக்குகளை அணைத்து வைப்பதையும், சனிக்கிழமை இரவு வரை பணம் செலவழிப்பதை தவிர்ப்பதையும் நீங்கள் பார்க்கலாம். வெளியிலிருந்து பார்க்கும் பார்வையாளர் இயல்பாகவே இது வெறும் பழங்கால விதியா? இது சட்டப்பூர்வமான கடுமையான முறையா? அல்லது உலகம் மறந்துவிட்ட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆழமான ஆன்மீக கொள்கை இங்கே நடக்கிறதா? இரட்டை மேற்கோள்குறி என்று கேட்கலாம். 7ஆம் நாள் வருகை தரும் சபையினர் ஏன் 7ஆம் நாளை இவ்வளவு புனிதமான மரியாதையுடன் நடத்துகிறார்கள் என்பதை புரிந்துகொள்ள நாம் நவீன மத கலாச்சாரத்தை தாண்டி மனித வரலாற்றின் தொடக்கத்திற்கு செல்ல வேண்டும். சப்பாத் ஓய்வு நாள் என்பது எந்தவொரு மத பிரிவினராலும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் அது பண்டைய இஸ்ரவேலர்களுக்காக மட்டுமே உருவாக்கப்படவில்லை என்றும் வருகை தரும் சபையினர் நம்புகிறார்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களின்படி கடவுள் உலகை படைத்த 6 நாட்களுக்குப் பிறகு அவர் 7ஆம் நாளில் ஓய்வெடுத்து அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். மனித வரலாற்றில் பாவம் நுழைவதற்கு முன்பே இது நடந்தது. ஏதேன் தோட்டத்தில் யூதர்கள் இல்லை, புறஜாதியினர் இல்லை, கத்தோலிக்கர்கள் இல்லை, புராட்டஸ்டன்ட்டுகள் இல்லை. கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதகுலம் மட்டுமே பரிசுத்த காலம் என்னும் தெய்வீக பரிசை பெற்றுக்கொண்டிருந்தது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள் வரை சீனாய் மலையிலிருந்து கடவுள் 10 கட்டளைகளை கூறியபோது அவர் புதிய கருத்தை அறிமுகப்படுத்தவில்லை. 4வது கட்டளையை அவர் நினைவுபடுத்து என்ற சொல்லுடன் தொடங்கினார். கடவுள் தனது மக்களிடம் அவர் 7ஆம் நாளில் ஓய்வெடுத்ததால் அனைத்து உலக வேலைகளிலிருந்தும் ஓய்வெடுத்து சப்பாத் நாளை பரிசுத்தமாக கடைபிடிக்க நினைவில் கொள்ளுமாறு கட்டளையிட்டார். நூற்றாண்டுகளுக்குப் பிறகு இயேசு கிறிஸ்து மார்க்கு 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் மனுஷகுமாரன் சப்பாத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்று கூறியபோது இந்த புனித நாளின் நீடித்த மதிப்பை உறுதிப்படுத்தினார். 19ஆம் நூற்றாண்டில் ஐக்கிய அமெரிக்காவில் 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் திருச்சபை உருவாகத் தொடங்கியபோது பல நூற்றாண்டுகளாக திருச்சபையின் வரலாற்றில் மறைந்துவிட்டதாக அல்லது புறக்கணிக்கப்பட்டதாக அவர்கள் கருதிய உண்மைகளை மீட்டெடுக்க விசுவாசிகள் முயன்றனர். அந்த ஆரம்பகால விசுவாசிகளில் எலன் ஜி. ஒயிட்டும் ஒருவர். ஒரு நிறுவனராக அவரது எழுத்துக்கள் பல தலைமுறைகளாக அட்வென்டிஸ்ட் சிந்தனையையும் வாழ்க்கை முறையையும் ஆழமாக வடிவமைத்துள்ளன. எலன் ஒயிட் ஒருபோதும் பைபிளுக்கு மாற்றாக எதையும் கூறவோ அல்லது புதிய வேதங்களைச் சேர்க்கவோ உரிமை கோரவில்லை. மாறாக தனது பணியை புனித வேதத்தை நோக்கி சுட்டிக்காட்டும் ஒரு கருவியாகவே அவர் கருதினார். இறைவனின் வார்த்தையை தீவிரமாக எடுத்துக்கொண்டு அதன் கொள்கைகளின்படி அன்றாட வாழ்க்கையை வாழும்படி விசுவாசிகளை அவர் வலியுறுத்தினார். எலன் ஒயிட் ஓய்வு நாளை பற்றி எழுதியபோது அதை வெறும் கட்டுப்பாடுகளின் பட்டியலாகவோ அல்லது சுமக்க வேண்டிய சுமையாகவோ அவர் விவரிக்கவில்லை. அவர் அதை காலத்தின் ஒரு புகலிடமாகவும் கடவுளுக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் இடையிலான வாராந்திர சந்திப்பாகவும் உலகத்தின் இரைச்சல் மற்றும் பொருள்முதல்வாதத்திலிருந்து மனித இதயத்தை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்ட தெய்வீக கருவியாகவும் விவரித்தார். ஆனால் ஓய்வு நாளின் அழகை பற்றிய அவரது தெளிவான விளக்கங்களுடன் சேர்த்து அவர் தீவிரமான மற்றும் அவசரமான எச்சரிக்கைகளையும் எழுதினார். ஓய்வு நாள் என்பது வெறும் உடல் ரீதியான ஓய்வுக்கான நாள் மட்டுமல்ல, அது ஆன்மீக முடிவுகளை எடுக்கும் காலம் என்று அவர் வலியுறுத்தினார். அவரது எழுத்துக்களில் 7ஆம் நாளின் புனிதமான நேரத்தை ஒருவர் எப்படி அணுகுகிறார் என்பது அவரது உண்மையான பக்தி எங்கே உள்ளது என்பதை வெளிப்படுத்துவதாகவும் இந்நாளில் உருவாக்கப்படும் பழக்கவழக்கங்கள் ஒருவரின் நித்திய விதியை வடிவமைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாராந்திர வழக்கத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள். நவீன வாழ்க்கை மிக வேகமாக நகர்வதால் உங்கள் ஆன்மா அதனுடன் ஈடுகொடுக்க நேரமில்லாமல் திணறுவதாக நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? எந்த இடையூறுமின்றி உங்கள் படைப்பாளருடன் மீண்டும் இணைவதற்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் எப்படி நேரம் ஒதுக்குகிறீர்கள்? கீழே உள்ள கருத்து பிரிவில் உங்கள் எண்ணங்களை பகிருங்கள், ஏனென்றால் உங்கள் கருத்துக்களை கேட்பது இங்கு ஒரு சிந்தனைமிக்க சமூகத்தை உருவாக்க எங்களுக்கு உதவுகிறது. இந்த அடிப்படை உண்மைகளை புரிந்துகொள்வது ஆயிரக்கணக்கான அட்வென்டிஸ்டுகள் ஒவ்வொரு வாரமும் சிந்திக்கும் ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. ஓய்வு நாளில் எடுக்கப்படும் எந்த குறிப்பிட்ட முடிவுகள் நமது ஆன்மீக வளர்ச்சியை உண்மையில் ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும்? நாமே அறியாமல் இந்நாளின் புனிதத்தன்மையை மெல்ல மெல்ல சிதைக்கக்கூடிய குறிப்பிட்ட மனப்பாங்கிகளையும் நுட்பமான பழக்கங்களையும் எலன் ஒயிட் அடையாளம் காட்டினார்.
எலன் ஒயிட்டின் எழுத்துக்களை நாம் ஆழமாக ஆராயும்போது வெளிப்புற கட்டுப்பாடுகளின் பட்டியலை வலுக்கட்டாயமாக திணிப்பது அவரது முக்கிய அக்கறையாக இருக்கவில்லை என்பதை அறிய முடிகிறது. மாறாக உலகியல் விஷயங்கள் நமது புனிதமான நேரத்திற்குள் ஊடுருவி நமது ஆன்மீக உணர்வை மெதுவாக மழுங்கடிக்கும் அமைதியான மற்றும் நுட்பமான வழிகளுக்கு எதிராக அவர் எச்சரித்தார். புனிதமான நேரத்தில் உலகியல் உரையாடல்கள் மற்றும் நடைமுறை திட்டமிடல்களை மேற்கொள்வதில் உள்ள ஆபத்தை அவர் முதன்மையான எச்சரிக்கையாக குறிப்பிட்டார். அவரது டெஸ்டிமோனிஸ் ஃபார் தி சர்ச் டெஸ்டமனிஸ் ஃபார் த சர்ச் என்ற புத்தகத்தின் 2வது தொகுதியில் ஓய்வு நாளில் வணிகம் பற்றி விவாதிப்பவர்கள், உலகியல் திட்டங்களை வகுப்பவர்கள் அல்லது சாதாரண விஷயங்களை பேசுபவர்கள் கடவுளின் பார்வையில் ஓய்வு நாளை அவமதிப்பதாக அவர் எழுதியுள்ளார். நவீன கால பார்வையாளருக்கு அன்றாட விஷயங்களை பற்றி பேசுவது பாதிப்பில்லாததாக தோன்றலாம், ஆனால் நம்முடைய வார்த்தைகள் நம் இதயத்தின் நிலையை பிரதிபலிக்கின்றன என்று எலன் ஒயிட் சுட்டிக்காட்டினார். ஓய்வு நாளில் நமது எண்ணங்களும் பேச்சும் வேலை, அரசியல், விளையாட்டு அல்லது நிதி சார்ந்த விஷயங்களில் மூழ்கியிருக்கும்போது அந்த நாளின் முழுமையான ஆன்மீக நோக்கத்தை நாம் இழக்கிறோம். அந்த நோக்கம் நம் மனதை பரலோகத்துடன் ஒன்றிணைப்பதே ஆகும். அவர் வழங்கிய 2வது முக்கியமான எச்சரிக்கை வேதாகமத்தில் ஆயத்த நாள் என்று அழைக்கப்படும் வெள்ளிக்கிழமையை தவறாக பயன்படுத்துவது பற்றியதாகும். டெஸ்டிமோனிஸ் ஃபார் த சர்ச் தொகுதி 6 இல் ஓய்வு நாளை குழப்பம், கவலை அல்லது முடிக்கப்படாத வேலைகளுடன் அணுகக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். ஓய்வு நாளுக்கான ஆயத்தம் வெள்ளிக்கிழமை மாலை சூரியன் மறைவதற்கு முன்பே முடிக்கப்பட வேண்டும். உணவு சமைக்கப்பட வேண்டும், ஆடைகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும், உலகியல் வேலைகள் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் ஓய்வு நாள் வரும்போது ஆன்மா அமைதியாகவும் தளர்வாகவும் இறைவனின் பிரசன்னத்தை வரவேற்க தயாராகவும் இருக்கும். சோர்வுடனும் மன அழுத்தத்துடனும் அல்லது ஆயத்தமில்லாமலும் ஓய்வு நாளுக்குள் நுழைவது மகிழ்ச்சி மற்றும் புதுப்பித்தலுக்கு பதிலாக ஆன்மீக மந்தநிலை நிறைந்த நாளுக்கு வழிவகுக்கும் என்று எலன் ஒயிட் எச்சரித்தார். 3வது எச்சரிக்கை நம் நவீன உலகில் குறிப்பாக தொடர்புடைய ஒரு சோதனையைப் பற்றி பேசுகிறது. ஓய்வு நாளை சுயநல இன்பத்திற்கோ அல்லது உடல் ரீதியான சோம்பலுக்கோ பயன்படுத்துவது. 4ஆம் கட்டளை ஓய்வெடுக்க வேண்டும் என்று தெளிவாக கூறினாலும் உண்மையான ஓய்வு நாள் ஓய்வு என்பது வெறும் உறக்கம் அல்லது அர்த்தமற்ற சுய இன்பத்தில் நேரத்தை கழிப்பது அல்ல என்று எலன் ஒயிட் விளக்கினார். புனிதமான நேரத்தை ஆடம்பரங்கள், உலகியல் புத்தகங்கள் அல்லது நவீன கவனச்சிதறல்களில் செலவிடுவது தெய்வீக ஆசீர்வாதத்தை சுயநலமான செயலாக மாற்றும் என்று அவர் எச்சரித்தார். ஓய்வு நாள் என்பது இறைவனுடன் சுறுசுறுப்பான ஐக்கியத்திற்காகவும் குடும்பத்துடன் அர்த்தமுள்ள நேரத்தை செலவிடவும் மற்றவர்கள் மீது கருணை காட்டவும் படைப்பாளரின் கைவேலைப்பாட்டை வெளிப்படுத்தும் இயற்கையை ரசிக்கவும் உருவாக்கப்பட்டது. அமெரிக்கா முழுவதும் உள்ள உண்மையான அட்வென்டிஸ்ட் சபையில் இந்த கொள்கைகள் விசுவாசமுள்ள குடும்பங்களின் வாராந்திர வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு அட்வென்டிஸ்ட் வீடு நோக்கமுள்ள செயல்பாடுகளுடன் உயிர் பெறுகிறது. வீடுகள் சுத்தம் செய்யப்படுகின்றன, உணவுகள் முன்னரே சமைக்கப்படுகின்றன, உலகியல் வேலைகள் மெதுவாக முடிவுக்கு கொண்டுவரப்படுகின்றன. சூரியன் மறையத் தொடங்கும்போது குடும்பங்கள் வெள்ளிக்கிழமை மாலை வழிபாட்டிற்காக வரவேற்பறையில் கூடுகிறார்கள். அவர்கள் மெழுகுவர்த்திகளை ஏற்றி கீர்த்தனைகளை பாடி வேதாகமத்தை வாசித்து ஒன்றாக ஜெபித்து ஓய்வு நாள் ஓய்வு என்று அவர்கள் அழைப்பதை வரவேற்கிறார்கள். சனிக்கிழமை காலை குடும்பங்கள் அழகாக உடை அணிந்து ஓய்வு நாள் பள்ளி மற்றும் சபை ஆராதனைகளில் ஒன்றாக கலந்து கொள்கிறார்கள். ஆராதனை பிறகு சபையினர் ஒன்றாக உணவருந்தவும் நோய்வாய்ப்பட்ட அல்லது தனிமையில் இருக்கும் சபையினரை சந்திக்கவும் அல்லது இறைவனின் படைப்பை ரசிக்க உள்ளூர் பூங்காக்களில் நீண்ட நடைப்பயணம் மேற்கொள்ளவும் செல்வது வழக்கம். இருப்பினும் இந்த விசுவாசத்தை வேகமான 24 மணி நேரமும் இயங்கும் அமெரிக்க சமூகத்தில் கடைப்பிடிப்பது இயல்பாகவே உண்மையான சவால்களையும் தவறான புரிதல்களையும் கொண்டு வருகிறது. வெளியில் இருப்பவர்கள் சில சமயம் அட்வென்டிஸ்டுகள் தங்கள் செயல்களின் மூலம் இரட்சிப்பை பெற முடியும் என்று நம்புவதால் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் சபையின் அதிகாரப்பூர்வ போதனை இந்த தவறான புரிதலை தெளிவாக மறுக்கிறது. அட்வென்டிஸ்டுகள் தங்களை இரட்சித்துக் கொள்ள ஓய்வு நாளை கடைபிடிப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் ஏற்கனவே இரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதால் அவர்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறார்கள். ஓய்வு நாளை கடைபிடிப்பது என்பது அன்புள்ள இரட்சகருக்கு காட்டும் அன்பு, நன்றி மற்றும் கீழ்ப்படிதலின் வெளிப்பாடு. அது பரலோகத்திற்கு செல்லும் ஒரு இயந்திரத்தனமான ஏணி அல்ல. மற்றொரு பொதுவான தவறான புரிதல் என்னவென்றால் அட்வென்டிஸ்டுகள் கடவுளை சனிக்கிழமையன்று தவறு செய்பவர்களை கண்டுபிடிக்க காத்திருக்கும் ஒரு கடுமையான நீதிபதியாக பார்க்கிறார்கள் என்பதுதான். இதற்கு மாறாக எலன் ஒயிட் கடவுளை மனித மகிழ்ச்சிக்காகவும் ஆவிக்குரிய பாதுகாப்பிற்காகவும் ஓய்வு நாளை வடிவமைத்த ஒரு அன்பான தந்தையாகவே எப்போதும் சித்தரித்தார். ஓய்வு நாளை ஒரு பாரமான இருண்ட சுமையாக கருதுவது கடவுளின் குணாதிசயத்தை உலகிற்கு தவறாக பிரதிபலிக்கும் என்று அவர் எச்சரித்தார். பெற்றோர் ஓய்வு நாளை தங்கள் குழந்தைகளுக்கு பிடிக்காத மிகவும் கட்டுப்பாடு நிறைந்த நாளாக மாற்றும்போது அவர்களை கடவுளிடமிருந்து முழுமையாக தூரமாக்கும் அபாயம் உள்ளது. ஓய்வு நாள் வாரத்தின் மற்ற எல்லா நாட்களையும் விட மகிழ்ச்சியான, பிரகாசமான மற்றும் மிகவும் வரவேற்கத்தக்க நாளாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஒரு நிமிடம் கூட ஓய்வில்லாத கலாச்சாரத்தில் நீங்கள் வளர்ந்திருந்தால் இந்த சூழலை சிந்திக்க சிறிது நேரம் ஒதுக்குங்கள். ஒவ்வொரு வாரமும் ஒரு முழுநாள் வேலை, வாங்குதல், விற்பனை செய்தல் மற்றும் டிஜிட்டல் திரைகளிலிருந்து நீங்கள் முழுமையாக விலகியிருந்தால்
உங்கள் மன ஆரோக்கியம், குடும்ப உறவுகள் மற்றும் மன அமைதி எவ்வாறு மாறும்? இப்படியொரு வாராந்திர ஓய்வை நீங்கள் எப்போதாவது முயற்சி செய்திருந்தால் உங்கள் அனுபவத்தை பின்னூட்டத்தில் பகிருங்கள். உங்கள் கதையை படிக்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். இது எலன் ஒயிட் தனது தி கிரேட் கான்ட்ரவர்சி, த கிரேட் கன்ட்ரோவர்சி மற்றும் பேட்ரியாக்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஆகிய புத்தகங்களில் விரிவாக எழுதிய ஒரு ஆழமான ஆவிக்குரிய உண்மையை நமக்கு நினைவூட்டுகிறது. ஓய்வு நாள் என்பது வாராந்திர ஓய்வு நாளை விட மேலானது என்று அவர் உறுதியாக கூறினார். இது பிரபஞ்சத்தை படைத்தவருக்கு நாம் அளிக்கும் விசுவாசத்தின் இறுதிக்கால அடையாளமாகும். அவருடைய எழுத்துக்களின்படி வரலாறு அதன் இறுதி நிலையை நெருங்கும்போது வழிபாடு மற்றும் விசுவாசம் குறித்த பிரச்சினை மனிதகுலம் அனைத்திற்கும் ஒரு முக்கிய சோதனையாக மாறும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாம் எடுக்கும் எளிமையான முடிவுகள் தனிப்பட்ட நிகழ்வுகள் அல்ல. அவை நம் விசுவாசத்தின் அடித்தளத்தை உருவாக்குகின்றன. மனித வசதியை விட கடவுளை மதிக்கவும், அழுத்தம் வரும்போது நம் கொள்கைகளில் சமரசம் செய்து கொள்ளாமல் இருக்கவும் நம் இதயங்களுக்கு பயிற்சி அளிக்கின்றன. இந்த விவிலிய மற்றும் வரலாற்று அடித்தளங்களை நாம் ஒன்றிணைக்கும் போது 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் விசுவாசத்தின் ஆழமான ஆவிக்குரிய மையத்தை கண்டறிகிறோம். ஓய்வு நாள் என்பது கற்பலகைகளில் காணப்பட்ட ஏதோ ஒரு சட்டப்பூர்வ கட்டளை மட்டுமல்ல. இது படைப்பின் ஒரு வாழும் நினைவுச்சின்னம், தெய்வீக ஓய்வின் பரிசு மற்றும் கடவுள் மனித ஆன்மாவை புதுப்பிக்கும் வாராந்திர புகலிடமாகும். தொடர்ச்சியான உற்பத்தித்திறன், முடிவில்லாத சமூக ஊடக பயன்பாடு மற்றும் வணிக அழுத்தங்களால் நிறைந்த உலகில் 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்பது நேரத்தின் ஒரு அமைதியான புகலிடமாக திகழ்கிறது. நமது உண்மையான மதிப்பு என்பது வங்கிக் கணக்குகள், தொழில் வெற்றி அல்லது சமூக அந்தஸ்து ஆகியவற்றால் அளவிடப்படுவதில்லை, மாறாக நம்மை படைத்து மீட்டெடுத்த இறைவனின் அன்பினாலேயே அளவிடப்படுகிறது என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. ஓய்வு நாளை குறித்து எல்லன் ஒயிட் விடுத்த கடுமையான எச்சரிக்கைகள் பயத்தையோ குற்ற உணர்ச்சியையோ அல்லது கண்டனத்தையோ தூண்டுவதற்காக அல்ல, மாறாக விசுவாசிகள் தங்கள் ஆன்மீக அடித்தளத்தை இழந்துவிடக்கூடாது என்ற ஆழ்ந்த மேய்ப்பு அக்கறையுடனேயே அவை எழுதப்பட்டன. இறுதி நாட்களில் உலகம் மேலும் குழப்பமாகவும், சுயநலம் மிகுந்ததாகவும், ஆன்மீக ரீதியில் தடுமாற்றம் கொண்டதாகவும் மாறும் என்பதை அவர் முன்னரே உணர்ந்திருந்தார். ஓய்வு நாளின் எல்லைகளை பாதுகாக்கவும், அதற்கு கவனமாக தயாராகவும், தங்கள் வார்த்தைகளை கட்டுப்படுத்தவும், அதன் நேரத்தை புனிதமாக காக்கவும் விசுவாசிகளை அழைப்பதன் மூலம் காலத்தின் ஆவிக்கு அடிமையாகாமல் தேவன் எப்படி தம் மக்களை பாதுகாக்கிறார் என்பதை அவர் காட்டினார். நாம் அன்றாடம் மற்றும் வாராந்திரம் எடுக்கும் முடிவுகள் நம் குணாதிசயத்தை அமைதியாக வடிவமைக்கின்றன. அந்த குணாதிசயமே நமது நித்திய கதியை தீர்மானிக்கிறது. இயல்பாகவே மற்ற கிறிஸ்தவ மரபுகளைச் சேர்ந்தவர்கள் இந்த வழக்கத்தைப் பற்றி சிந்திக்கத் தூண்டும் கேள்விகளையும் ஆட்சேபனைகளையும் எழுப்புகின்றனர். இயேசு வாரத்தின் முதல் நாளில் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததால் உயிர்த்தெழுதலை கௌரவிக்க கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபட வேண்டும் என்று சிலர் மரியாதையுடன் சுட்டிக்காட்டுகின்றனர். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்ற அந்த மகிமையான உண்மையை அட்வென்டிஸ்டுகள் ஆழமாக நேசிக்கிறோம். அதுவே நமது நம்பிக்கையின் அடித்தளமாகும். இருப்பினும் வேதத்தை ஆராயும்போது 7ஆம் நாள் ஓய்வு நாளின் பரிசுத்தத்தை வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றும்படி இயேசுவோ அல்லது அவரது அப்போஸ்தலர்களோ கட்டளையிடவில்லை என்பதை அட்வென்டிஸ்டுகள் கவனிக்கின்றனர். புதிய ஏற்பாடு முழுவதும், குறிப்பாக அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலும், தொடக்ககால திருச்சபை ஓய்வு நாளில் கூடி ஆராதிப்பதை காண்கிறோம். பரிசுத்த நாட்கள் அல்லது ஓய்வு நாட்களால் விசுவாசிகள் இனி கட்டுப்பட்டவர்கள் அல்ல என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தனது நிருபங்களில் போதித்ததாக மற்ற உண்மையான கிறிஸ்தவர்கள் வாதிடுகின்றனர். பவுலின் எழுத்துக்களை அட்வென்டிஸ்டுகள் மிகுந்த கவனத்துடனும் நுணுக்கத்துடனும் அணுகுகிறோம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் போன்ற பகுதிகள் சிலுவையை நோக்கி சுட்டிக்காட்டிய பழைய பரிசுத்த ஸ்தல முறைமையின் வருடாந்திர சடங்கு நிழல்களையும் பண்டிகை நாட்களையும் குறிக்கின்றன என்பதை புரிந்துகொள்கிறோம். ஆனால் வாராந்திர ஓய்வு நாளோ பாவம் தோன்றுவதற்கு முன்பே படைப்பின்போது ஏற்படுத்தப்பட்டது, தேவனின் விரலால் 10 கட்டளைகளில் எழுதப்பட்டது மற்றும் முழு மனிதகுலத்திற்காகவும் பாதுகாக்கப்பட்டது. இறுதியில் செவன்த் டே அட்வென்டிஸ்டுகளாகிய நாங்கள் இயேசு கிறிஸ்து மீதான தூய அன்பு, நன்றி மற்றும் அர்ப்பணிப்பின் அடையாளமாகவே 7ஆம் நாள் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறோம். இது அருளின் வாராந்திர கொண்டாட்டம். சாதிப்பதற்கும் கட்டுவதற்கும் அல்லது வாங்குவதற்கும் முயற்சிப்பதை நிறுத்திவிட்டு நமது இரட்சகரின் முழுமையான மற்றும் பரிபூரணமான செயலில் நாம் இளைப்பாறும் ஒரு புனிதமான இடைவெளி. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு சிறிய நித்திய தீர்மானமாக மாறுகிறது. நமது நேரம், நமது வாழ்வு, நமது இரட்சிப்பு அனைத்தும் இறைவனுக்கே சொந்தம் என்ற அமைதியான அறிவிப்பாக இது அமைகிறது. இன்று எங்களோடு அட்வென்டிஸ்ட் ஃபைல்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி.